நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வாக்கியம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோமா என்பதுதான் இப்பொழுது கேள்வி. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கடைசி சொல்லுகிறது போல, நாளை தினத்தை குறித்த கவலை, எதை உண்போம் உடுப்போம் என்கிற குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்துதான கவலை, வருங்காலத்தை குறித்துதான கவலை, இப்படி அநேக கவலைகள், பாரங்கள், பொறுப்புகள், பணிகள், இவைகளினாலே நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். கர்த்தருக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்கிறோமா என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் தெளிவாக சொல்கிறார். கொழுமையானது புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவங்களோட ஷேர் பண்ண. நாம் கொழுமையாக சாப்பிடுவோம், மதுரமானது கொடுப்போம். ஆனால் யாருக்கு என்ன செய்ய மாட்டோம்? எனக்கே தரமாட்டீங்க. கிறிஸ்மஸில் பிரியாணி செஞ்சு நீங்களே சாப்பிட்டுக்கீங்க. யாராவது என்ன நினச்சி பார்த்துருப்பீங்களா? அதாவது 1-2 பேர். நியூ இயரில் நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க. ஊழியக்காரன் என்ன நினச்சி பார்த்துருப்பீங்களா? என்னையே நினைக்கலும் போது அப்புறம் ஒன்றுமில்லாதவங்களை பற்றி நினைக்கிறதுக்குள்ள எங்கள் மனசு இருக்குது. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் ஒவ்வொருத்தரையும் நினச்சி பார்ப்பேன். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை. ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்க. அதுதான் உங்களுடைய பலன். இப்போ கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். என்றைக்குமே நான் என்ன செய்வேன்னா, நெகட்டிவ் சைடாகவே பிரசங்கம் பண்ணுவேன். என்னென்னா, என்ன சேதம், என்ன பிரச்சனை வரும், என்ன போராட்டம் வரும், என்ன லாஸ் வரும், அப்படி தான் காலையிலையும் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அந்த நெகட்டிவ் சைடை பேசாமல் பாசிட்டிவ் சைடு சொல்லிட்டாலே நெகட்டிவ் சைடும் உள்ளே வந்துடும் இல்லை. ஆனாலும் என் வாய் அதை சொல்லாமல் இருக்காது. பரலோகம் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதே போல் என்ன இருக்குது, வெளிச்சம் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதே போல் மேடு இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதே போல் பள்ளம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆக 2 சைடையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு கண்டிப்பாக வேணும். என்றைக்கும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையுமே கேட்டு கேட்டு பழகினா பயம் நமக்கு குறைஞ்சு போயிடும். இப்போ டெங்கு வருது, கொசுவெல்லாம் ஒழிங்க, வீட்டில் நல்ல தண்ணி மழை தண்ணி எல்லாம் தேங்காமல் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு அடிக்கடி ஏன் கவர்மெண்ட் வருது? நாம் நிர்விசாரமாக வாழ்வோம், அசட்டியாக வாழ்வோம். அதனால் என்ன உண்டாகும்? பிரச்சனைகள் உண்டாகும் என்பது இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதையெல்லாம் சரிப்படுத்துகிறாங்க. என்றாலும் சிலர் மறித்து போகிறாங்க. சாராயம் குடிக்காதீங்க, உங்களை செத்து போவீங்கன்னு போட்டாலும் சுடுகாட்டிலையும் எங்கேயோ பாலான கட்டடத்துலேயும் வனாந்திரத்துலேயும் போய் விற்பான். அங்கே போய் இவன் போய் குடிச்சிட்டு வந்து சாவான். இவனுக்கு பணமும் கொடுப்பாங்க. எனக்கு என்ன ஒன்றும் புரியாத ஒரு விஷயம்னு கேட்டால், நல்லவன் ஏதாவது பாடுபட்டவன் அல்லது தேசத்துக்காக பாடுபட்டு எல்லையில் செத்து போனவன் அவனுக்கு இவ்வளோ பெரிய தொகை கிடைக்குதானா? தொகை கிடைக்கிறதில்ல. அவனை போய் எல்லாரும் பார்க்குறாங்களான்னு அப்படின்னு பார்க்குறதில்ல. இவன் திமிர் எடுத்துகிட்டு போய் சட்டத்தையெல்லாம் மீறி இவனுடைய திமிருக்காக போய் கள்ளச்சாராயத்தை போய் குடிச்சாமல் இவனுக்காக போய் ஒரே அளவில் பார்த்திங்கன்னா ஒரே ஆர்ப்பாட்டம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா அரசியல், எல்லா சமூகங்கள் எல்லாரும் இதில் வேறு எதிர்கட்சிக்கு வேறு என்ன செய்வாங்க? ஆளுங்கட்சிக்காரங்களை குறை சொல்லி தூண்டுதலை கொடுப்பாங்க. ஆக எல்லாருமே நம்முடைய உலகத்தில் ஒரு பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்கிறதுனால கெட்டவங்களுக்கு கொடுக்குற மரியாதை நல்லவங்களுக்கு கொடுக்கப்படுறதில்லை. ரைட்டா? இப்போ ரோட்டில் கொஞ்சம் குப்பையாக கிடக்குது, ஒருத்தர் சமூக சேவை செஞ்சு முள்ளெல்லாம் வெட்டி ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்றாரு. அவரை யாராவது பாராட்டுவாங்க நினைக்கிறீங்க? இது ஏன் பிளாட்டு தெரியுமா, இது எனக்கு தெரிஞ்சவன் பிளாட்டு தெரியுமா, இங்கேயா முள் வெட்டுற? அவன் முள் வெட்டி சுத்தம் பண்ணுவான், அதையும் சுத்தம் பண்ண விட மாட்டான். நல்லவனுக்கு இந்த உலகத்தில் இடம் இல்லை. ரைட், விட்டுருவோம். அதெல்லாம் உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடைக்கிறது. சரி, நம்முடைய காரியத்துக்கு வரும். ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளே இருந்தால் அவனுக்கு என்னென்ன நன்மைகள் அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது என்பதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன்.
பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே எனக்கு உணர்த்தின காரியங்களை என் இருதயத்தில் ஞாபகப்படுத்தி நான் சொல்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் பேசினார்னு சொல்லிட்டோம்னா எப்படி பேசினார், அசிரீரியாக எக்கோவில் பேசினாரா, மைக்கு வச்சு பேசினாரா, அப்படிலாம் சரி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் மோசே கிட்ட சொல்கிறார், நான் உன்னோடும் ஆரோனோடும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியவைகளை உங்களுக்கு உணர்த்துவேன் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து தாமே சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மளோட டீல் பண்ணுகிறார், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்போது அந்த கான்சியஸில், நம்முடைய மனதில், நம்முடைய ஸ்பிரிட்டில், அந்த எமோஷன் ஃபீலிங்ஸில் நாம் உணரும்படியாக நினைப்பூட்டி எழுப்பி விடுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ சரியான வேளையில் அந்த வசனம் நம் நினைவுக்கு வரும். நினைவுக்கு வந்து அந்த வசனம் நம்முடைய மனசாட்சியோடு சேர்ந்து நம்ம கூட என்ன செய்யும், ஒரு ஆள் பேசுகிறது போல பேசும். இதுக்காக ஒருத்தர் மைக் செட்டெல்லாம் வச்சு எக்கோவெல்லாம் போட்டால் நான் உன்னோடு 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 கூட 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 இருக்கிறேன் 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 அப்படிங்கிறதெல்லாம் கருணாமூர்த்தியில் வேணால் பார்க்கலாம். சரியா? ஆனால் உண்மையில் என்ன எப்படி பேசுவார் ஆண்டவர், நினைப்பூட்டி எழுப்பி விடுவார். வசனத்தையே வாசிக்காத நினைப்ப வராது, எழுப்பவும் மாட்டார். நீ பாட்டு தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால தான் சொல்கிறது, வேதத்தை படிக்கணும். ஏழின் பிள்ளைகள் கர்த்தரை அறியாத பேலியாளின் பிள்ளைகள். ஏனென்றால் அவங்க நியாயப்பிரமாணத்தை படிக்கலை. அதனால் நியாயப்பிரமாண வசனத்தை நினைப்பூட்டி ஆவியானவர் உங்களுக்கு எழுப்ப முடியல. அதனால் நியாயப்பிரமாண புஸ்தகம் அன்னைக்கு அநேகரிடத்தில் இல்லாதனால தீர்க்கதரிசிகளை கர்த்தரை எழுப்பி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அங்கங்கே சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை கர்த்தர் வேதாகமத்தை நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். இரவும் பகலை தியானம் பண்ணினா அதன் வழியாக கர்த்தர் பேசுவார். வரலையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இதன் மூலியமாகத்தான் ஊழியக்காரனாக எனக்கு ஊழியம் செய்கிறதுக்கு இன்றைக்கி காலையில் என்ன பிரசங்கம் பண்ணணும் அப்படிங்கிறத ஆவியானவர் நினைப்பூட்டி எழுப்பிவிட்டு என்னை உணர்த்தினார். ஆகவே அதை உங்களோடு பேசுகிறேன். இந்த எக்கோவெளிலாம் கர்த்தர் என்னோடு பேசுகிறான் அப்படின்னு நான் சொல்லலை. புரிஞ்சுதான் உங்களுக்கு? கம் டு த பாயிண்ட். ரைட். முதலாவது, ஒரு மனிதன் கர்த்தரை விட்டு விலகுவானானால் எதை இழக்கிறான் என்பதை பார்த்திருந்தால், கர்த்தருக்குள்ளே இருந்தால் அவனை எதிரே பெற்றுக்கொள்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சரியா? முதலாவது காரியமாக நாம் பார்க்குறோம், சங்கீதம் 51:11. உமது சமூகத்தை விட்டு போதும் என்னை தள்ளாமலும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரனை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. மூத்த குமாரன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஊமையாக இருந்தாலும், இன்னொரு விதத்தில் மூத்த குமாரன் ரட்சிக்கப்பட்ட கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பிள்ளைகளை குறிக்க ஒரு ஊமானமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இளைய குமாரன் என்பவன் புறஜாதிகளுக்கு அடையாளமாக இருக்கிறான். அதே நேரத்தில் இளைய குமாரன் என்பது விழுந்து போகிற ஒரு மனிதனுக்கு ஒப்பாகவும் அவன் ஓமானமாக இருக்கிறான். இந்த இளைய குமாரன் என்ன செய்கிறான் என்றால், தகப்பனை விட்டு தன் சுய இஷ்டமாய் வாழ வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். சுய இஷ்டமாய் வாழ வேண்டும் என்றால் முதலாவதாக அவன் தகப்பனை விட்டும், தகப்பன் வாழ்கிற வீட்டை விட்டும், தகப்பன் இருக்கிற அந்த ஊரை விட்டும், வசனம் சொல்கிறது, தூர தேசத்துக்கு போனான். இந்த தூர தேசம் என்பது என்ன என்றால், ஒரு மனிதன் தேவனை விட்டு விலகுவானானால் அல்லது பாவத்துக்குள்ளே போவானானால் அவன் முதலாவதாக தேவனுடைய உறவை அவன் இழக்கிறான். அந்த தேவ உறவை இழத்தல் என்பது என்ன? இவன் ஆண்டவரை வைத்துக்கொண்டு இவனால் பாவம் செய்ய முடியாது. ஆண்டவரை வைத்துக்கொண்டு இவன் சுய இஷ்டத்தின்படி நடக்க முடியாது. ஆகவே அவன் சுய இஷ்டத்தின்படி நடக்க தீர்மானிக்கின்றதான வேளையிலே அவன் முதலாவது என்ன செய்கிறான் என்றால், தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறான். யோனாவை பார்க்கிறோம். நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றால், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறவன் என்று அவன் சொல்கிறான். அப்போ கர்த்தருடைய சமூகம் என்றால் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு கீழ்ப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வாழ்கின்றதற்கு பெயர்தான் கர்த்தருடைய சமூகம். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
கர்த்தருடைய சமூகம் என்பதால் மேலே அப்படியே ஜிலு அப்படியே ஏசிலேருந்து வர கூழ் மாதிரி அப்படியே கூலிங்காக அப்படியே மேலே வருடும். அப்படியே புறா இறைகளை மயில் இறகுகளெல்லாம் நம்ம உடம்புல வளர்ந்தால் உடம்பெல்லாம் சிலிர்த்த பூலித்து அதுதான் தேவ பிரசன்னம், தேவ சமூகம் என்று யாரும் நினைத்து கொள்ளாதிருங்கள். தேவ சமூகம் 7 மடங்கு சூடான அக்னியிலையும் இருந்தது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னும் அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகம் அங்கே பிச்சைக்காரனாக இருந்த லாசரு கூடயும் இருந்தது. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகம் என்பது என்ன? தேவன் சொல்ல நான் கீழ்ப்படினோம். யோனா தெளிவாக சொல்கிறான், தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகிறேன். எதையா தேவ சமூகம்? இந்த பூமியில் எங்கேயா தேவ சமூகம் இருக்கிறது? எருசலேம் இருக்கிறதா? தேவாலயத்தில் இருக்கிறதா? இல்லை மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதா? இன்னைக்கு தேவாலயம் இல்லை, மகாபரிசுத்த ஸ்தலம் இல்லை. அப்படியான தேவ சமூகம் எங்கே இருக்கிறது என்றால், தேவன் என்னோடு சொல்ல நான் அதற்கு கீழ்ப்படுகிற இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கிறதே, இந்த உறவு நன்றாக திக்கா இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே, அந்த நிலைக்கு, அந்த ஸ்தானத்துக்கு அல்லது அந்த அளவுக்கு அல்லது அந்த உறவுக்கு பெயர் தான் தேவ சமூகம். ஆண்டவர் என்ன சொன்னா, நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணணும். இவன் என்ன செய்யறான்? தர்சீசுக்கு கப்பல் ஏறி போகிறான். அப்போது நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போகிறதை பற்றி அவன் என்ன சொல்கிறான்? நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஓடுகிறேன் என்று சொல்லுகிறான். அப்போ இன்னைக்கு முதலாவதாக ஒரு மனிதன் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புவானால் முதல்ல அவன் பெற்றுக்கொள்கிற ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய உறவு. அந்த தேவ உறவுக்கு என்ன பெயர் என்றால் தேவனுடைய சமூகம். அந்த தேவ சமூகத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், கர்த்தர் பேசுவார், நான் கீழ்ப்படிவேன். கர்த்தர் சொல்லுவார், நான் செயல்படுவேன். கர்த்தர் எனக்கு காரியங்களை, ஆலோசனைகளை சொல்லுவார், அதை இந்த பூமியில் நான் செயல்படுத்துவேன். பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியை கர்த்தர் நம் ஒவ்வொருவர் மேலும் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிதலோடு நடக்கிற ஒரு மனிதனாக நாம் காணப்படுவோமானால் அவர் சமூகம். தேவதூதர்கள் தேவ சமூகத்தில் நிற்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆண்டவர் கட்டளையிடு, அந்த கட்டளைகளை எடுத்துக்கொண்டு பூமியிலே செயல்படுத்த வருகிறார்கள். காபிரியேலுக்கு கட்டளை கொடுத்தார், தானியேலிடத்தில் வந்து அவன் செய்திகளை அறிவித்தான். காபிரியேலுக்கு கட்டளை கொடுத்தார், அவன் அங்கே வந்து மரியாளுக்கு செய்தியை கொடுக்கிறார். மிகாவேலுக்கு கட்டளை கொடுக்கிறார், தானியேலுக்கு செய்தி கொண்டு வந்த காபிரியேலை தடுத்து தூதர் அந்த பிசாசோடு அவன் யுத்தம் செய்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் தேவதூதர்கள் அவருடைய சமூகத்திலே அவருடைய கட்டளைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய காத்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டுமானால் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் வாழும்போது அவருடைய சமூகத்திலே நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் தி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னொன்று தமிழில் சொன்ன, என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும். அப்போ சமூகம் முன்னே செல்லும் என்றால் என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் கூடயே வரார், ஆண்டவர் முன்னால் வரார் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் நமக்கு முன்னாலே போகணும், ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கணும்னா அவர் பேச்சை நாம் கேட்கணும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருக்க விரும்பினால் நீங்கள் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23-24 வசனம் சொல்கிறது, அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறித்து புசித்த போது அவர்கள் ஏதேனை விட்டு துரத்தப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஏதேனை விட்டு, மனுஷனை ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார். தேவ உறவை அவர்கள் இழந்தவர்களாய் மாறிப்போனார்கள். தேவ உறவை அவர்கள் இழந்தவர்களாய் மாறிப்போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது ஒரு மனிதனுக்கு தேவன் தரும் ஆசீர்வாதம், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி எதனால் வருகிறது தெரியுமா? அவரோடு உறவாடுகிறதுனால வருகிறது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் உங்களோடு பேச வேண்டி விரும்புகிறீர்கள்? கரங்களை வீழ்த்தோர் அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீர்கள்? கரங்களை வீழ்த்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. உங்களோடு தான் கர்த்தர் பேசுவார். பைபிளை மூடி ஒரு ஓரமாக வச்சு தூசி தட்டுறவங்களோட கர்த்தர் பேச மாட்டார்.
கர்த்தங்களோடு பேசின இந்த வார்த்தைகள் அவன் தேவனருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் வரலையா சொல்லலாமா? எனக்கு வசனம் தெரியல, ஞாபகம் மறந்துடுச்சுன்னா எங்கள் அம்மாட்ட சொல்ல, இந்த வசனம் எங்கேயோ போட்டிருக்கேம்மா, எங்கேம்மா இருக்குது அப்படின்னு கேட்பேன் எங்கள் அம்மாட்ட. உடனே அடுத்த ஸ்பாட்டில் கூகுளில் கேட்குற மாதிரி சொல்லுவாங்க, அந்த எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை பார் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்து பார்ப்பேன், முழு பைபிளும் எங்கள் அம்மா மனசில். எனக்கு எவ்வளோ லாஸ். இன்னொன்று சொல்கிறேன், அம்மா அப்பா அதெல்லாம் ஒரு பொக்கிஷன் தெரியுமா? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த இல்லாமல் அவங்க இல்லை அப்படின்னா ஒரு அனாதை மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அம்மா இல்லை, ஒரு அனாதை மாதிரி ஃபீல் ஆகுது. அப்பா இல்லாமல் போயிட்டா என்னென்னு பயம் வருது. என் செல்ஃப் சஃபிஷியண்டாக நான் நிற்கிறேன், 55 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அம்மா இல்லை, அப்பா இல்லாமல் அப்பாவும் இல்லைன்னா எப்படி இருக்கும்னு நினச்சேன். அது என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. ஒவ்வொரு முறையும் நான் கோயம்புத்தூர் போயிட்டு வரும்போது, அடுத்த தடவை வரும்போது எங்கள் அம்மா அப்பா இருப்பாங்களா, 2 பேரும் பத்திரமா இருப்பாங்களான்னு நினச்சிட்டு வருவேன். இந்த தடவை நான் ட்ரெயினில் போகும்போது நினச்சேன், நான் எது எனக்கு வேண்டாம் என்று நினைத்தேனோ அதே நிலையில் நான் போகிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய வருத்தம் துயர்ந்தது. ஒன்றை சொல்லுகிறேன், சரீரப்பிரகாரமான பெற்றோரை புரிவதே எவ்வளோ துயரமாக இருக்குமானால் ஆண்டவரை புரிந்தால் எவ்வளோ பெரிய துயரம். தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கணுமா, தேவ சமூகம் உங்களோடு இருக்கணுமா, கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லிவிட்டால் அதுக்காக அவர் கூடியே இருந்துருவார் என்ற அர்த்தத்தில் கீழ்ப்படுகிற வரைக்கும் ஒரு உடன் இருப்பார். கீழ்ப்படியாமை வந்துவிட்டால் அவருடைய சமூகம் போயிடும். 2வது காரியத்தை சொல்கிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முதலாவது காரியம், ஒரு மனுஷன் தேவனோடு உறவிலே அவன் இருக்க வேண்டும். இளைய குமாரன் உறவை விட்டு தகப்பனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரம் போனான். யோனா தூரம் போனான், கீழ்ப்படி. 2வது காரியம், ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். சவுலையும் சிம்சோனையும் பார்க்கிறோம். இங்கே என்ன நடக்கிறது என்றால், அவங்களோடு அபிஷேகம் பண்ணும்போது சவுல் மேலே ஆவியானவர் வந்து இறங்கியிருந்தார். சிம்சோன் மேலே பலமாக தேவாவியானவர் வந்து இறங்கியிருந்தார். ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான். சவுல் மேலே ஆவியானவர் இறங்கின போது அவன் உடனே என்ன பண்ணினான்னா, யுத்தம் பண்ணி அவன் தேசத்துக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து தன் ராஜா என்பதை அவன் நிரூபித்தான். ஆவியானவர் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆவியானவர் ஒரு மனிதனை உருவாக்குகிறவராக இருக்கிறார். உலக பிரகாரமான ஞானம், சாமர்த்தியம், அறிவு, திறமை, அந்தஸ்து, அதிகாரம், உயர்வு, ஆளுகை, மேன்மை, ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் நமக்குள்ளே ஆவியானவர் வந்தோன்னு வருகிறது. ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் தாவீது யார் என்று தெரியாது. ஆனால் ஆவியானுடைய அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம் தாவீதை குறித்து சொல்ற, காரிய சமர்த்தன், அவன் மகா புத்திமான், வாசிப்பதில் சாமர்த்தியம் உள்ளவன் அப்படின்னு அவனை பற்றி ஒரு பட்டியலை சொல்கிறார்கள். அப்போ ஆவியானவர் யார் கூட எல்லாம் இருக்கிறாரோ அவர்கள் வரங்களாலும் கனிகளாலும் நிரப்பப்பட்டவர்களாக, அவர்கள் ஒரு பூரணமான தேவகுமாரனாக, பூர்ணமான ஒரு தேவ மனிதனாக, தேவதாசனாக, தேவதாசியாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த சவுலுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் போன பொழுது, தேவனுடைய ஆலோசனைக்கு அவன் செவி கொடாமல் அவன் விலகின பொழுது, ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். தாவீதின் மேலே போய் அவர் இறங்கிவிட்டார். நன்றாய் கவனியுங்கள், தேவ சமூகம் ஆல்ரெடி சவுலை விட்டும் போயிருச்சு. யாரை விட்டும் போயிருச்சு? சிம்சோனை விட்டு போயிருச்சு. சிம்சோன் எங்கே இருக்கிறான்? ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்குறேன்னு சாமுவேல் பிள்ளையாண்டான்ட்டு அவன் கேட்டிருக்கல, தெலிலாவின் மடியிலே படுத்திருக்கிறான். காசாவூர் வேசிக்கிட்ட போய் அங்கே அவன் செக்ஸுவல் டிசைர்ஸை தீர்த்து கொண்டிருக்கிறான், உடல் இச்சையை தீர்த்து கொண்டிருக்கிறான். அங்கே பெலிஸ்தர் வந்தவுடனே அங்கே இருந்து தெலிலாக்கிட்ட ஓடி வருகிறான். தெலிலாளினுடைய அந்த இன்பத்திலேயும் மயக்கத்திலேயும் ஜல்ஜாப்பிலையும் அவன் மயங்க கிடக்கிறான், அவள் மடியிலே மயங்கி கிடக்கிறான். ஆனால் தேவ சமூகத்தை விட்டு வந்து விட்டான். தேவனுக்கு கீழ்ப்படுதலை விட்டு விலகி விட்டான். தேவனுடைய உறவை விட்டு விலகி விட்டான். ஆனால் அவன் மேல் இறங்கியிருந்த ஆவியானவர் விலகவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். கொஞ்ச நாளைக்கு சில ட்ரெண்டிங்காக அப்படியே என்ன செய்யும், ஆவியானவர் முற்றுமாய் விலகிற வரைக்கும் சில பராக்கிரமமான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதுனால
நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியத்தை கர்த்தர் கண்டுக்காமல் விட்டு விட்டார் என்று அர்த்தம் அல்ல. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணம் அடையும் போது ஆவியானவர் போயிடுவார். மரணம் இப்பெல்லாம் டக்குன்னு வர்றதில்லையே, ஆவியானவர் போயிடுவார். ஆவி போயிடும். சர்வ வல்லவருடைய சுவாசமே மனுஷனை உடலுடாக்கும். அவனுடைய நாசில சுவாசத்தை ஊதினார், ஆவியானவர் இறங்கினார், அவன் மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்போ ஆவியானவர் எடுக்கப்பட்டுட்டா அவன் என்ன ஆயிடுவான்? சாதாரண ஆத்மா. அவன் ஜீவ ஆத்மாவல்ல, அவன் ஆத்மாவில் மரித்து போன மனிதனா மாற. ஆவியானவர் இவனை விட்டு வெளியே போயிட்டார். 1 சாமுவேல் 16, 13, 14 நீங்கள் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16, 20 வாசிக்கிறோம். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் சிம்சோன் என்ன சொன்னா, எப்போதும் போல உதறி விட்டு போய்விடுவேன். இதுதான் இங்கே தான் நிறைய விசுவாசிகள் ஊழியர்கள் சிக்கின்று போகிற ஒரு தந்திரம் என்னவென்றால், எப்போதும் போல நான் பாவம் செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆண்டவர் எல்லாம் மறுத்துட்டார், கண்டுக்காம விட்டுட்டார், எல்லாம் அவர் காம்ப்ரமைஸாக போயிட்டார். எவன் தான் பாவம் செய்யாமல் இருக்கிறான்னு அவரும் கொஞ்சம் அனுசரித்து போகிறாரு. அப்படிலாம் நினைத்து கொண்டிருக்கிற வேளையில் தான் முழு முட்டை அடிக்கப்பட்ட சிம்சோனை விட்டு ஆவியானவர் விளங்கினார். இவன் கோமாளி ஆக்கப்பட்டு குருடனாய் மாற்றப்பட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் விலகினதனுடைய அடையாளம் என்னவென்றால், சிம்சோனுக்கு பார்வை போச்சு, எதிரிகள் அவனை மேற்கொண்டார்கள், அவனை அடித்து உதைத்தார்கள், வழியில் கத்தியிருப்பான். ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார். அமைதியிலும் சாந்தமான அந்த கம்பீரமான ஆவியெல்லாம் போய் எரிச்சலின் ஆவியினாலே சவுல் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறவனாய் மாறினான். லேகியோன் பிசாசு பிடித்தவன் லூக்கா 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அவன் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறவனாய் இருந்தான். இரவும் பகலும் கூக்குரல் இடுகிறவனாய் இருந்தான். ஆவியானவர் விலகிவிட்டால் நீங்கள் பார்க்கலாம், ஆவியானவர் பெற்றுக்கிற மனுஷன் கண்ணை திரட்டி வா ஈ வே அப்படிலாம் என்ன செய்ய மாட்டான், கத்த மாட்டான். சில பெண்கள் சண்டை போடும்போது போ 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 போன்னு கத்துவாங்க. அக்கம் பக்கம் யார் இருக்கிறாங்க அதெல்லாம் யாருமே பார்க்கணும். உங்கள்கிட்ட ஆவியானவரே இல்லை. ரபா ரபா டுபா ரபா அட்டன் ரபா மட்டன் ரபா இதெல்லாம் பேசலாம். என்ன இல்லை உள்ள என்ன இல்லை சொல்லுங்க. ஆவியானவர் இருந்தால் நீ இப்படி கத்த மாட்ட. அது ஆணாகட்டும் பொண்ணாகட்டும், ஆவியானவர் இருந்தால் அங்கே வயலன்ஸ்க்கு இடமில்லை. ஈட்டியை எடுத்து தாவீது மேலே வீசினான். ஆவியானவர் இருந்தால் இடமில்லை. சரீரம் எழும்பும், ஆனால் கான்சியஸில் ஆவியானவர் சொல்வார், வேண்டாம் மகனே இதை செய்யாது, நீ அந்த பக்கமாக போயிடு, விலைக்கு ஓடிடு, அங்கே ஓடிடு, இங்கே ஓடிடு. யோசேப்பை பிடிச்சா அவன் இழுக்கிறா, அவன் என்ன பண்ணா விட்டுட்டு ஓடினான். சப்பு நாலு அடித்தானா, பக்தி வைராக்கி எனக்கு ஆண்டவர் இறங்கிட்டாருன்னு சப்புன்னு அடித்தானா. 2 சாத்திட்டு வந்திருக்கலாம்ல. யார் இவன்? ஆம்பளை தானே, அவள் பொம்பளை தானே, 2 குத்து விட்டுருக்கலாம் பக்தி வைராக்கியத்தில். ஆனால் 2 குத்துனானா, 2 அறை விட்டானா, எட்டி உதைச்சானா, ஒன்றும் செய்யலை, விட்டுட்டு ஓடியாந்தான். எதை? தன் வஸ்திரத்தையே விட்டுட்டு ஓடியாந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தன்னை கரைப்படுத்தி விடக்கூடாது என்பதில் கவனம் உள்ளவர்களாய் ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார். ஏனென்றால் நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று புத்திரியாக பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நாம் கரைதிரை முதலானவர் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான சபையாய் தேவனுக்கு முன்பாக ஒரு மகிமையாய் நம்மை நிறுத்துவதற்காக ஆவியானவர் நம்மள பக்தி வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் என்று யாக்கோபுல வாசிக்கிறது போல நமக்குள்ள வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருந்து நம்மை மனவாட்டியாக அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நாம் கரைபடுவதற்கு அவர் நம்மை விடமாட்டார். நாம் ஒரு சாதாரண மனிதனைப் போல பிஹேவ் பண்ண நம்மை விடமாட்டார். நாம் எதை இழந்திருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு கொண்டிருக்கிறார். கரையற்ற ஒரு மனவாட்டியாக நம்மை அவர் மகிமையின் மேல் மகிமையடைய செய்யும்படியாக நம்மை அவர் என்ன பண்ணுகிற மெருகேற்றி கொண்டே இருப்பார், போதித்து கொண்டே இருப்பார், உணர்த்தி கொண்டே இருப்பார், பாதுகாத்து கொண்டே இருப்பார். நமக்கு ஜெபம் பண்ண தொழிலினாலும் வாக்கு கடங்காத பெருமச்சுகளோடு நமக்காக அவர் விண்ணப்பம் செய்து கொண்டிருப்பார். பக்தி வைராக்கிய வாஞ்சியாக நம்மை பாதுகாக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அவலம் என்னவென்றால், பெந்தகோஸ்து சபை விசுவாசிகள் தாங்கள் பரிசுத்த ஆவியானவரை இழந்து விட்டோம் என்பதை உணராமல் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், கரகரத்து போன துருப்பிடித்து போன அந்நிய பாஷை 4 வார்த்தை லப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 
நான் கோழியை கூப்பிடுறேன் பாப்பா 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 அப்படி கூப்பிடுவேன். உடனே எல்லா கோழியும் வரும்.
சிலர் வந்து அது என்ன தாத்தா 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 வேகமாக. அந்நிய பாஷை ஒரு லாங்குவேஜ், தூதர்களும் பேசுகிற மனுஷர் பேசுகிற ஒரு லாங்குவேஜ் அந்நிய பாஷை. இன்றைக்கி அதை பற்றின ஒரு அறிவே இல்லை. சிலர் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது பேசினா இவன் வேறு பரியாசம் பண்ணுமே, இதை இது பெப்பங்கிறானேன்னு சொல்லுவான். கம்ம முடிக்கிறது. நடக்க மாட்டாத ஊமையான விக்கிரங்களைப் போல, பேச மாட்டாத ஊமையான விக்கிரங்களைப் போல கம்மனே இருக்கிறீங்களே, அதுவா ஆராதனை? அந்நிய பாஷையோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணும். உங்கள் தனி ஜெபத்தில் அந்நிய பாஷை பேசணும். ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கிறதுக்குடைய அடையாளம் கனியுள்ள ஒரு வாழ்க்கை தான். அல்லேலூயா. ஆவியானவர் விலகி விட்டார் என்றால் கனியுள்ள வாழ்க்கை இருக்காது. எது கனியுள்ள வாழ்க்கை? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 18 வாசிக்கும் போது மாம்சத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஆவியின் கனியோ. அப்போ என்ன? நம்முடைய குணாதிசயங்கள் அன்பு, சந்தோஷம், தயவு, நற்குணம், சாந்த விசுவாசம், இச்சை அடக்கம், இதெல்லாம் நமக்குள் இருக்கணும். அப்போ ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரோடு இருந்தால், அல்லது ஆவியானவர் அவனோடு இருந்தால், அவன் நற்குணசாலியாய் காணப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக தேவனுக்கு கீழ்ப்படிக்கிறதுனால தேவனுடைய உறவிலே நாம் வாழ்வோம், அவருடைய சமூகம். இரண்டாவது ஆசீர்வாதம், ஆவியானவர் நம்மோடு இருப்பார். நாம் கனியுள்ள வாழ்க்கை செய்கிறவர்களாக இருப்போம். நம்ம யாருக்குமே பிடிக்காமல் இருக்கார். என் மனைவி சில 2-3 நாள் ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க திரும்ப வந்தோடனே எங்களுக்கெல்லாம் தீபாவளி கிறிஸ்மஸ் மாதிரி இருந்துச்சு. நான் யோசித்தேன், என் மனைவி நிரந்தரமா இல்லைன்னா நம்ம நிலைமையில் என்னடா ஆகும். ஐயோயோ, உடனே போயிட்டு அவக்குன்னு கூட்டிகிட்டு வந்து அங்கேருந்து வரும்போது எங்கள் அப்பாவும் தங்கச்சி ரொம்ப சோகமாயிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு சோகம் வந்தால் ரூம் விட்டு வெளியே வர மாட்டார். அவர் காலையிலேருந்து ரூமுக்குள்ளே போய் கொண்டார். ஏன்னா மதியானம் கூட்டிகிட்டு போயிடுவான். என் தங்கச்சி கேட்டுக்கு வரி வந்து இன்னொன்று சாமான்லாம் வாங்கணும், எப்போ வர்றீங்க, வந்துடுங்க சீக்கிரமா அப்படின்னு என் தங்கச்சி. அப்போ கனியுள்ள வாழ்க்கை. என் மனைவி யார் என்ன குத்தலாக பேசினாலும், நக்கலாக பேசினாலும், வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி பேசினாலும், இல்லை புகை போட்டாலும், தூபம் போட்டாலும், அக்னிவே முழக்கினாலும், யோபினுடைய பொறுமையை விட மகா பொறுமைசாலி. எனக்கு எரிச்சல் வருதே என் மனைவியோட பொறுமையை பார்த்து தான் பயங்கர எரிச்சல். என்ன பேசினாலும் எதிர்வினையும் ஆற்றாமல் அட போடா பைத்தியக்காரா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டு கம்முன்னு போவாங்க. நம்மளால தாக்க முடியாது. நான் என்ன பண்ணாலும் ஒரு ரியாக்ஷன் இல்லையா, ரியாக்ஷன் பண்ணாதான் நமக்கு ஆக்ஷனில் இறங்குறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ரியாக்ஷனே இருக்காது. அப்போ நான் கற்றுக்கொண்டேன், என் மனைவிக்கிட்ட கற்றுக்கொண்டேன் எப்படி பொறுமையாக இருக்கிறது, பொறுமையாக இருந்து ஒரு விஷயத்தை சாதிக்கிறது எப்படி. கனியுள்ள வாழ்க்கை எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு வாழ்க்கையார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது காரியம் பாருங்கள், மகிமையினாலே நாம் நிரப்பப்படுவோம். தேவனுடைய மகிமையினாலே நாம் நிரப்பப்படுவோம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஏலியினுடைய மருமகள் சொல்கிறாள், தேவனுடைய உடன்படிக்கை பற்றி பிடிபட்டது, அவள் புருஷன் இறந்து போனான், மாமனாரும் இறந்து போனால், ஆனால் நல்ல செய்தி குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனால் அந்த குழந்தையின் மேலே அவள் சிந்தை வைக்கவில்லை. அவனுக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். இக்கபோத் என்றால் என்ன? மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. மகிமை போயிற்று, மரியாதையே இல்லை, மதிப்பாரே இல்லை. இவ்வளவு நாளா உன்னை பெரிய ஆளா நினைச்சாங்க. இப்போ எது நீ மகிமை, எது பெருசு நினைச்சு நீ தேவனுடைய பெட்டியை வச்சு அப்படியே டாம்பிக ஆட்டம் காமிச்சியோ அதை அவன் பிடிச்சிட்டு போயிட்டான். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியை தவிர வேறு எதுவும் யாரும் சுமக்கக்கூடாத அந்த பெட்டியை எதிரி கொண்டு போயிட்டான். அவ்வளோதான். அப்போ அவள் சொல்கிறா, ஆண்டவரே போய்விட்டார். பாருங்க, ஆண்டவரே போய்விட்டார். முதல்ல நாம் ஆண்டவரை விட்டு ஓடுறோம், கீழ்ப்படியாமல் ஓடுறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, நம்மோடு தங்குகிற, நம்ம பிறக்கும் போது இருந்தே நம்ம மேலே இருந்து இடையில வந்து நம்மை அபிஷேகம் பண்ணுற ஆவியானவர் நம்மை விட்டு விலகுறார். மூன்றாவது பார்த்திங்கன்னா அடியோடு போயிடுச்சு. தேவ பிரசன்னம், தேவ ஆலயத்துக்கு எது தேவையோ அந்த உடன்படிக்கைப்பட்டு அது அப்படியே கொண்டு போயிடுச்சு. அதில் உடன்படிக்கை இருக்கிறது. அந்த கற்பலகைகள் வந்து தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அந்த மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் என்பது நமக்கு கிடைத்த ரட்சிப்பையும் கிறிஸ்து இயேசுவையும் குறிக்கிறது. அந்த மன்னாக இயேசுவை குறிக்கிறது. பாருங்கள், அது அடியோடு போயிடுச்சு. அப்போ இன்றைக்கி தேவன் இல்லாத வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. பாவம் மட்டும்தான் அங்கே மிச்சமாகவும் எச்சமாகவும் தீட்டாகவும் காணப்படும். இந்த இடத்துல அவர் சொல்கிற, அடிக்கடி நான் ரொம்ப பயப்படுகிற காரியம் என்னவென்றால், ஏலியை நினச்சி எனக்கு ரொம்ப பயம் வரும்.
இப்போ எங்கள் அப்பாவுடைய 75th பர்த்டே ஆகஸ்ட் 16th நாங்கள் ஒரு நன்றியாக ஒரு கூட்டம் வைக்க போகிறோம். அப்போ இதுதான் பேசணும்னு நினச்சிருக்கேன். என்னென்னா 2 விஷயம். ஒன்று, ரேகாபின் குமாரனாகிய யோனதாப், அவன் ஒரு நல்ல அப்பாவாக இருந்து தன் பிள்ளைகளை வழி நடத்துகிறான். மோசமான அப்பனுக்கு உதாரணம் என்னவென்றால் ஏலியின் குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்த சாபத்தை போல வேறு எந்த குடும்பத்துக்குமே கொடுக்கல. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது தான் ரொம்ப முக்கியம். இந்த ஏலியை போல மகிமை விலகுவதற்கு காரணமானவர்களாக நாம் காணப்படுகிறோமா? தன் பிள்ளைகளை அவன் அடக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் அடக்கி வளர்க்குறோமா? இது அதோடைய ஆசை இச்சையை நிறைவேற்றுறதுக்கு காவல் காக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? துணை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கிறோமா? என் பிள்ளை செய்வாயா அப்படின்னு உங்கள் அம்மா உனக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ என் பொண்ணு சொல்வா, இங்கே பார்ப்பா, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், சரியா? நான் ஆட்டுவேன். ஆனால் தப்பு பண்ணும்போது சொல்லி, இல்லை நீ பண்ணது தப்பு பாப்பா அப்படின்னு கோவிச்சுக்க. ஆனால் நான் தராசை சரியாக தான். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் அப்பா என் பக்கம் நிற்கணும், எங்கள் அம்மா என் பக்கம் இருக்கணும். நல்லா கவனிங்க, புள்ள பக்கம் இருக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் புள்ளையை நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீங்கன்னா உங்கள் புள்ள தப்பு பண்ணுச்சுன்னா நீ பண்ணது தப்புன்னு சொல்லுங்கள். நான் எங்கள் அம்மா தப்பு பண்ணாலே தப்புன்னு சொல்லுவேன், எங்கள் அப்பா தப்பு பண்ணாலும் தப்பு. அதனால தான் நான் எல்லாருக்குமே நான் வில்லனாக இருக்கேன். என் சொந்தக்காரன் பந்தக்காரன் வர்றவன் போகிறவன் அவ்வளவையா உங்களுக்கு கூட நிறைய நேரத்தில் வில்லனாக இருந்திருப்பேன். என்னன்னா எனக்கு இந்த முகதாட்சணியம் பேச வரவே வராது. நான் விரும்புகிறதே இல்லை. ஊழியர்கள் மட்டும்தான் அப்படி தான் வெட்டோன்னு துண்டுண்டா பேசுவேன். அதனால் பெருசாக யாரும் எங்கிட்ட ஒட்ட மாட்டாங்க. பரவாயில்லையா, அதனால் என்ன பரவாயில்ல. கர்த்தரை விட்டு வெட்டாமல் இருக்கணும். கனி கொடாத கொடி அவர் வெட்டுண்டு அக்னியில் போடுகிறார். கர்த்தரை விட்டு வெட்டப்படாமல் இருக்கணும். தேவனோடு உறவாடி அவருடைய உறவுகளை நிறுத்துக்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். மகிமையை இழந்த ஒரு பாத்திரமாக அவலட்சணமாக நாம் காணப்பட்டு விடக்கூடாது. சவுல் மகிமையை இழந்தவனாய் மாறினான். சிம்சோன் மகிமையை இழந்தவனாய் மாறினான். பராக்கிரமசாலியாய் ஒரு அரசனாய் ஆள வேண்டியவன், நியாயாதிபதியாக இருக்கிற வேண்டியவன் வேடிக்கை காட்டுகிற கோமாளியாய் மாறினான். சமூக அந்தஸ்தை அவன் இழந்து போனான். சோசியல் ஸ்டேட்டஸ் அண்ட் சோசியல் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுவாங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைவரத்தில் கர்த்தர் ஒரு உச்சிதமான மேன்மையான அந்த ஸ்தானத்தில் உன்னை கண்ட 4 பேர் பயந்து நடுங்கி கனம் பண்ண வேண்டிய ஒரு பெரிய மனிதனாக இருக்கிற உன்னை பார்த்து அற்பமாய் பார்க்குற அளவுக்கு எத்தனை குடிகாரர்கள், பணக்காரர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள் கோமாளிகளாய் போயிருக்கிறார்கள். காரணம் என்ன? மகிமையை இழந்து விட்டார்கள், மரியாதையை இழந்து விட்டார்கள். இன்னைக்கு மரியாதையை இழந்த ஒரு பெற்றோராக காணப்படாது. உங்கள் பிள்ளைகள் உங்களை மதிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் மகிமையை இழந்து விட்டீர்கள். சில பிள்ளைங்க பேசுங்க, யோ என்னையாப்பா என்னங்கிறையா, அப்பாவை பார்த்து கேட்பாங்க. அம்மா பார்த்து இங்கே பாரு கம்முன்னு இருந்து ஒரே போடா போட்டுருவேன். அம்மா அப்பா சொல்ல, நான் எங்கள் அம்மா பார்த்து என்னைக்காவது அப்படி சொல்லியிருப்பேனா? எங்கள் அப்பா பார்த்து என்னைக்காவது சொல்லியிருப்பேனா? அவர் மூலம் உட்காரக்கு நான் முயற்சி பண்ணியிருப்பேனா? இன்றைக்கும் அவர் ஒன்றும் சொல்ல போடல. என் தம்பி உட்காந்து தான் பேசுகிறான், என் தங்கச்சி உட்காந்து தான் பேசுகிறான். ஆனால் நான் கற்றுக்கொண்ட வேதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்து தெரியுமா? என் தகப்பனுக்கு முன்பாக நான் எப்படி மரியாதையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று மனிதர் எனக்கு போதிக்கல, என் தேவன் எனக்கு போதித்தார். என் தாய் தகப்பனுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு இன்னொரு மனிதன், ஒரு ஆசிரியர் எனக்கு போதிக்கல, ஒரு பெரிய மனுஷன் எனக்கு போதிக்கல. இந்த வேதம் போதை கொடுத்தது என்னவென்றால், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நின்று அவன் முகத்தை நீ கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. இதை கற்றுக் கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. உங்கள் பிள்ளைங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும். ஏலியின் பிள்ளைகளை மாதிரி இருக்காது. மகிமை போகாது. உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு மகிமை இருக்கிறது. அந்த மகிமையை தருகிற தேவன் உங்களுக்கு மகிமை தர வல்லவர். பாவம் செய்தபோது ஆதாமும் ஏவாளும் அந்த மகிமையை இழந்தார்கள், நிர்வாணியானார்கள். நிர்வாணி என்பதன் அர்த்தம் வித்தவுட் ட்ரெஸ் என்பது அல்ல. நிர்வாணம் என்பது எல்லாவற்றையும் இழத்தல் என்ற அர்த்தம். என்னடா பாஸ்ட் புதுசாக சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. அவங்க தாங்கள் நிர்வாணி என்பதை உணர்ந்தார்கள். என்ன உணர்ந்தார்கள்? எல்லா ஆளுகையும் எல்லா வல்லமையும் அவங்களை விட்டு
போயிருச்சு. அதனால தான் தேவகுமாரன் அதை மீட்குவது யார்? அவர் தன்னுடைய எல்லா மகிமையும் உரிந்து விட்டு ஆதாம் ஏவாள் என்ன இந்த ஜீரோ கண்டிஷனுக்கு வந்தார்களோ அதே ஜீரோ கண்டிஷனுக்கு வந்து தம்மை தாமே தாழ்த்தி தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் என்ன பண்ணினார்னா தம்மை தாமே பலியாக்கினார். இந்த 3 இடத்துல வரும். தம்மை தாமே, தம்மை தாமே தாழ்த்தினார், தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாமே பலியாக்கினார். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிமையை நாம் தேவனோடு இருக்கும்போது மகிமையுள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். தானாக மரியாதையெல்லாம் வந்து சங்கீதம் 41 சொல்கிறார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அல்லேலூயா. 4வது காரியம் பார்க்குறோம். லூக்கா 15, 13, 14 வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அவன் வந்து துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்பொழுது தேசத்திலே பஞ்சம் வந்தது. அப்பொழுது இவன் குறைவுபட தொடங்கி ஒரு குடியானிடத்தில் போய் ஒட்டி கொண்டான் அப்படின்னு போட்டிருக்கு. 2 விஷயத்தை சொல்கிறது. 1, இவன் ஆஸ்தி அழிந்தது. 2, அவன் குறைவுபட தொடங்கினான். தேவனுக்குள்ள ஒரு மனிதன் வாழும்போது அவன் ஆஸ்திக்காரனாக மாறுகிறான். போவாஸ்தை காரியத்தை வாசிக்கிறோம். மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய சுதந்திரவாளி ஒருவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவையெல்லாம் நிறைவாக்குகிற மிகுந்த ஆஸ்தியுள்ளவராக இருக்கக்கூடிய ஒரு நெருங்கின உறவராக அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இளைய குமாரனோ தேவனை விட்டு தூரம் போனதுனால ஆஸ்தியை அழித்து போட்டான். துன்மார்க்கம் என்னைக்குமே ஆஸ்தியை அழிக்கும். பாவம் என்னைக்குமே நம்முடைய ஆஸ்தியை அழிக்கும். நீங்கள் உங்கள் வீட்டிலே பாவத்துக்கு இடம் கொடுப்பீர்களானால் கடன் வரத்தான் செய்யும். பாவத்துக்கு இடம் கொடுப்பீர்களானால் பொருளாதார நஷ்டங்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் பரிசுத்தமாவீர்கள் என்றால் உங்களுடைய கடன்கள் தீரும், உங்களுடைய வருமானங்கள் பெருகும், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் வாக்களித்திருக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று, நாம் பரிசுத்தமாகி தேவனோடு உறவாட தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமையும் லோத்தையும் ஆசீர்வதித்தார், ஈசாக்கு யாக்கோவை ஆசீர்வதித்தார், தாவீது சாலமோனை ஆசீர்வதித்தார். அவ்வளவையே சீஷர்களை கூட கர்த்தர் ஆசீர்வதித்தார். விற்று கொண்டு வந்து அவர்களுடைய பாதத்தில் வைத்தார். ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் குறைவு வருவதற்கு காரணம் என்ன? தகப்பனை விட்டு தூரம் போனதுதான் காரணம், பாவம் செய்ததுதான் காரணம். உபாகமம் 28, 47, 48 வசனம் சொல்கிறது, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு நிர்மாணத்தோடும் பசியோடும் உனக்கு விரோதமாய் கர்த்தர் அனுப்பும் உன் சத்துருக்களை நீ சேவிப்பா என்று வேதம் நம்ம எச்சரிக்கிறேன். நீ எச்சரிக்கிற ஒரு பெரிய எச்சரிப்பான ஒரு வசனம். அந்த வசனம் பழைய ஏற்பாடு பாஸ்டர் எடுத்துக்கொண்டீங்கன்னா லூக்கால வாங்க, பாவம் செய்கிறவருடைய மனுஷனுடைய ஆஸ்தி அழியும் என்பதற்கு உதாரணமாக இந்த இளைய குமாரன் நமக்கு காணப்படுகிறார். அப்படியானால் நாம் பரிசுத்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை தலையாய் மாற்றினவர், சின்னவனை 1000 சிறியவனை 10,000 மாற்றினவர். 1 சாமுவேல் 2, 7, 8, 9, 12 வசனத்தில் சொல்கிறபடி புழுதியிலிருந்து தூக்குகிறவர், குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், ராஜாக்களோடு பந்திருக்க செய்கிறவர், ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவர், மகிமையுள்ள சிங்காசனத்துக்கு நம்மை உயர்த்தி செல்கிறவர், நம்மை ஆஸ்திக்காரனாய் மாற்றுகிற ஒரு ஆஸ்திக்காரரான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நகோமியும் ரூத்தும் இளந்தொருளாய் வந்தார்கள். ஆனால் போவாசனுடைய உறவினாலே அவர்கள் நிறைவுள்ளவர்களாய் மாறினார்கள். ஆமேன், அல்லேலூயா. அப்போ நீங்கள் பரிசுத்தமாக உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகுங்க. இது நான் சொல்லலை, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமேன், அல்லேலூயா. அடுத்த காரியமாக நான் வேகமாக சொல்லி கடந்து வர 5வது காரியம், தானியேல் 4:33 வாசிக்கும்போது அங்கே நேபுகாத்நேச்சார் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நாம் ரட்சிக்கப்படும் போது அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது அல்லது பாவத்திலிருந்து நாம் விடுதலை அடையும் போது என்ன நடக்கிறது என்றால், இயேசுவின் பாதத்திலே நாம் உட்காருகிறோம். லூக்கா 8:29 வாசிக்கிறோம், லேகியோன் பிசாசு பிடித்தவன், அவன் கூக்குரலிட்டவனாக, அவன் பிசாசுகளினால வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டவனாக இருந்தான். இந்த நேபுகாத்நேச்சாரும் காட்டுக்குள்ளே போய்விட்டான், அரண்மனையை விட்டுவிட்டு.
இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனும் பிசாசுகளினால் வனாந்திரத்துக்கு துரத்தப்பட்டவனாய் போய்விட்டான். ஆதியாகமம் புத்தகத்தில் நீங்கள் படிப்பில்லைன்னா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இந்த தேசத்திலிருந்து நீர் என்னை துரத்தி விடுகிறேன் என்று காயின் சொல்கிறான். தேவனுடைய சமூகத்தை விட்டு காயின் புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனும் ஒரு வனாந்திரத்துக்கு போனான். காட்டுவாசிகள் ஆதிவாசிகள் எல்லாம் தோன்றுவதற்கு இதுதான் காரணம். ஏன் அவர்கள் காடுகளிலே வாழ்கிறார்கள்? ஏன் மனித சஞ்சாரம் இல்லாமல் வாழ்கிறார்கள்? ஆதியிலே மனிதனை படித்த போது அவனை நவநாகரிகம் உள்ள ஒரு நல்ல மனிதனாகத்தான் தேவன் அவனை உருவாக்கிறார் சகல ஞானத்தோடு. ஆனால் ஏன் அவன் விலங்குகளை போன்ற இயல்பை உடையவனாய் மாறினான் என்றால், தேவ உறவை அவன் இழந்தபோது சாத்தானினாலே அவர்கள் துரத்தப்பட்டவர்களாய் மாறினார்கள். மேட்னஸ் வந்துருச்சு, மதிமயக்கம் வந்து விட்டது, புத்தி மழுங்கி விட்டது. மிருகத்துக்கு ஒப்பாக அவருடைய இருதயம் மாறி போனது, சிந்தை மாறி போனது. மாட்டை போல நேபுகாத்நேச்சார் ஒரு மாமன்னன், ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் வாழ்ந்தவன், மிக சிறப்பான சுத்தக்காரன், அவன் மிகப்பெரிய ஆஸ்திக்காரன், அதிகாரம் படைத்தவன். ஆனால் மாட்டை போல புல்லை திங்கக்கூடிய அளவுக்கு காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டான். நிர்வாணம் உள்ளவனாக அவனுடைய தலைமயிரெல்லாம் பத்தியாய் கழுகு நிறங்களைப் போல ஆவது போல பைத்தியக்காரனாக தன்னிலை மறந்தவனாக அவன் காணப்பட்டான். இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனும் நேபுகாத்நேச்சாரும் ஒரே விண்ணமாகத்தான் அங்கே வேதம் அவர்களை சுட்டி காட்டுகிறது. மேட்னஸ், பைத்தியமுள்ளவர்களாக மாறினார்கள். ஆனால் தேவனுக்குள்ளே வரும்போது இந்த வேத எழுத்து ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்குகிறது என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். இந்த வேதம் என்னை ஞானவானாய் மாற்றுகிறது. கர்த்தருக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது தேவன் உங்களுக்கு விசேஷித்தமான ஞானத்தை, புத்தி கூர்மையை கர்த்தர் தருகிறார். நம்ம சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் வரும்போது ஓரளவுக்கு இருப்பாங்க, ஆனால் வந்ததுக்கப்புறம் ரொம்ப விவரமாக மாறிடுவாங்க. அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்ல, நம்ம சபையில் ஒரு சகோதரர் இருக்கிறார். எத்தனை பேர் உங்கள் மனைவியை பார்பர் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போவீங்க? துணைக்கு கூட்டிகிட்டு போவீங்களா? நான் கேட்டேன், சலூன் கடைக்கு நான் போகிறேன் அப்படின்னு அந்த சகோதரி சொன்னோன்னே எனக்கு தலையே சுற்றிருச்சு. நான் சின்ன வயசுலேருந்து சலூன் கடைக்கு கூட்டிகிட்டு போனது நான் பார்த்ததே இல்லை, எந்த பெண்மணியும் போனது நான் பார்த்ததில்லை. அப்போது நான் சொன்னேன், சலூன் கடைக்கெல்லாம் போகலாமா அப்படிலாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணேன். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஞானமுள்ள ஒரு மனிதனாக கர்த்தர் அந்த சகோதரனை மாற்றிருக்கிறார். என்ன சொல்ல வருகிறேன் என்று புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்குள்ளே நீங்கள் வளர வளர தேவன் தம்முடைய அனந்தமான ஞானம், புத்தி கூர்மை, விவேகம் இவைகளினால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? நல்ல உற்சாகமாக சொல்கிறீங்களா? 6வது காரியமாக நம்ம பார்க்குறோம். 6வது காரியமாக 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 45வது வசனத்தையும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:14. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கலங்க பண்ணுகிற ஒரு ஆவி, கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவினா கர்த்தர் அனுப்பல. ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும், கர்த்தர் போயிட்டார்னா அந்த இடம் வெறுமையாக இருக்கும். நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு தொட்டிக்குள்ளே தண்ணி நிரப்பி வச்சுக்கிங்க. இப்போ இந்த தொட்டிக்குள்ளே என்ன இருக்குது? முழுவதும் தண்ணி. ஒரு தண்ணி பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. தண்ணி பாட்டில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. தண்ணியை நீங்கள் முழுசும் குடிச்சு முடிச்சிட்டிங்கன்னா இப்போ உள்ளே என்ன இருக்கும் சொல்லுங்கள்? இப்போ உள்ளே என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? காற்று இருக்கும். ஏன் காற்றை நீங்கள் மறுபடியும் உள்ளே ஊதி விட்டீங்களா? இல்லை. இது தண்ணியை எடுக்கும்போது அந்த இடத்த என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா காற்று சுற்றிலும் உங்களை நெருக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தண்ணி எடுக்க எடுக்க இந்த காற்று என்ன செய்யும்? எவ்வளோ தண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளோ காற்று உள்ளே வரும். அதே போல் ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய காரியங்கள் எவ்வளவாய் நீங்கள் இடம் கொடுக்குறீங்களோ அவ்வளவாய் பிசாசு தன் சாமானத்தையெல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டே இருப்பான். ஒன்று உங்கள் உள்ளத்தில் ஆண்டவருடைய சாமானம் இருக்கணும், இல்லை பிசாசின் சாமானம் இருக்கணும். ஆண்டவருடைய சாமானத்தை எடுத்துகிட்டு அவர் காலி பண்ணி, சூட்கேஸ் எடுத்துகிட்டு, பீரை எடுத்துகிட்டு, கட்டில் எடுத்துகிட்டு, ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு அவர் காலி பண்ண இன்னொருத்தர் ரெடியாக இருக்கிறார் அவர் ஆக்குபேட் பண்ணுறதுக்கு. அவர் என்ன செய்வார்? ஒவ்வொன்றா கொண்டு வந்து உள்ள
வைப்பார். இப்போது 99% ஆண்டவருடைய பொருளும் 1% பிசாசு பொருள் இருக்கும்போது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஈவன் 49% பிசாசு பொருள் இருக்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் 50-50 வரும்போது தான் நம்ம சொல்ல, என்ன நீ அப்படியும் பேசுகிற இப்படியும் பேசுகிற, ஜபமும் பண்ணுற பிரச்சனையும் பண்ணுற அப்படின்னு பேசுவோம். என்னென்னா இது 50-50. 50 ஆண்டருடைய சாமானம், 50 பிசாசு சாமானம். இப்போ ஆண்டருடைய சாமானத்தை 49% குறையும் போது 51 மாறும்போது பிசாசினுடைய சாமானம். அப்போ தான் தெரியுது, இல்லை நீ செய்கிறது சரியில்லை, இது அப்படியே ஆண்டருடைய காரியம் 30 ஆகும், பிசாசுடைய காரியம் 70 ஆகும். அப்படியே ரேஷியோ ஏறி 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 100% வரும்போது தான் ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 12:45 சொன்னது போல அந்த மனிதனுடைய முன்னிலைமை பின்னிலைமையிலையும் கேடு உள்ளதாக இருக்கும். ஏன்னா வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அங்கே யார் இருந்திருக்கா? பிசாசு இருந்திருக்கா. பெருக்கி ஜோடிக்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் வாழ்ந்துட்டு இருந்ததுனால அந்த இடம் சுத்தமாகவும் அது அலங்காரமாகவும் இருக்கு. ஆனால் இப்போ பிசாசு வந்து பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை. சிம்சோனை விட்டு விலகி போனது போல, சவுலை விட்டு விலகி போனது போல ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, வீட்டை வெக்கேட் பண்ணிட்டாரு. வெக்கேட் பண்ணோன்னே உள்ளே வந்த சாத்தான் பார்த்தான், இவன் மறுபடியும் ஆண்டருக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்கனவே நான் தனியாக இருந்ததுனால இவன் ஆண்டருக்குள்ளே போயிட்டான் என்னை துரத்திட்டு. இப்போ என்ன செய்யணும், இவன் நிரந்தரமாக நம்ம ஆளாக இருக்கணும் அப்படின்னு தண்ணிலும் பொல்லாது 7 பிசாசை கூப்பிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே அவன் கொடுக்கும். இப்போ அவன் வீட்டுக்குள்ளே எத்தனை பிசாசு இருக்கு? 7 8 பிசாசு இருக்கா? ஆமாம், 7 கூப்பிடாமையே வந்து 1 கூட்டிகிட்டு வந்து 7 8 பேரோட இவன் எப்படி மல்லு கட்டுவான்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் அதே சமயத்தில் பிசாசு வெளியே போனதுக்கப்புறம் அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் 6000 பிசாசு பிடித்திருந்தான். வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்தவனாய் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்துருந்தான். பிசாசு பிடிச்ச போது யாரும் அவனை கண்டு பயப்படல. ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து பயப்படுறாங்க. என்ன வந்துச்சு தெரியுமா? அவனுக்கு சோசியல் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு, சமூக அந்தஸ்து வந்துருச்சு. ஏன்னா அங்கே இருப்பவர் ஆண்டவர், அவன் உட்கார்ந்துருக்கிற இடம் ஆண்டவருடைய பாதம், அவனுக்கு மரியாதை வந்துடுது. அதனால தான் ரட்சிக்கப்படாத போது மதிக்கப்படாதவன் ரட்சிக்கப்படும் போது மதிக்கப்படுறான். ஏன்னா அவன் ஆண்டவரோடு வந்துட்டதுனால அவனுக்குள்ளே தேவனுடைய உறவு மட்டுமல்ல, அவனுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யோபின் முன்னிலைமையிலையும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். கரங்களை சொல்லலாமா? கர்த்தர் ஒரு முன்மாறி மழையை பெய்ய பண்ணுகிறது போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு பின்மாறி மழையை பெய்ய பண்ணி உங்கள் அந்திம காலத்தில் இன்னும் மேன்மையாக, எனக்கு அந்த விசுவாசம் தான், இன்னும் மகிமையாக கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் வார்த்தையை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். 7வது காரியம் என்னவென்றால் சங்கீதம் 51:12 ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. அப்போ நல்லா கவனிங்க, இது விழுந்து போனவன் சொல்கிறான். ஆனால் விழாதவனுக்கு என்ன தருகிறாருன்னா, நீ ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர் என்று இதே தாவீது சொல்கிறார். ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வெற்றி பெற்றதை எல்லாம் கொண்டாடி கொண்டாடி நான் பாடல் பாடுவேன். நான் ஜெயம் எடுத்தது எல்லாம் கொண்டாடி கொண்டாடி நான் பாட்டு பாடுவேன். மிரியாம் செங்கடலை கடந்த உடனே தம்புரு வாசித்து பாட்டு பாடுகிறார், டேம்பரின் வாசித்து பாட்டு பாடுகிறார். பார்வோனியும் அவன் சேனைகளையும் செங்கடலிலே கர்த்தர் அமிழ்த்தி அழித்து போட்டாரே என்று அவள் கம்பீரமாய் முறைமுறையாக பாடினார்கள். தாவீது முறைமுறையாக தேவாலயத்தில் பாடுகிறார். சங்கீதம் 40 சொல்கிறது போல, உளையான சேற்றில் நாறி கிடந்தேன், அங்கே இருந்து என்னை கண்மணி மேலே என்னை உயர்த்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தரை துதிக்கும் புதுப்பாட்டை கொடுக்கிறார். வேசி விபச்சாரி என்று உங்களை ஒரு நாள் ஏசின உலகம் இன்னைக்கு உங்களை பார்த்து பரிசுத்தவாடி தேவ மனுஷி என்று சொல்லுகிறது. அயோக்கிய திருட மொல்லமாறு கேப்மாறு என்று உங்களை ஏசின உலகம் இன்னைக்கு பார்த்து ஐயா சார் நீங்கள் வாங்க போங்கன்னு பேசுகிறது. எதனால் என்றால் ரட்சணியமும் சந்தோஷம்,
ரட்சிக்கப்பட்ட அந்த சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட அந்த மகிழ்ச்சி, ரட்சிக்கப்பட்ட அந்த நிறைவு உங்கள் மேலே வந்திருக்கிறது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனேயே அவனுக்குள்ளே முதல்ல வருது ஒரு பெரிய சந்தோஷம். அவன் விடுதலையே உணர்கிறான். ஆத்மாவிட ஒரு பெரிய விடுதலை உணர்கிறனாலே அவன் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். ஆகவே தான் ஆபகுக்கு சொன்னான், அத்திமரம் துளிர்த்தாலும் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், அப்புறம் மந்தையிலே மாடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், களஞ்சியத்திலே தானியங்களின்றி வெறுமையாய் போனாலும், ஆளியிலே எண்ணெய் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். பிலிப்பியர் 4:12 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அவர் சொல்கிறார், நான் வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், எந்த சூழ்நிலையிலையும் நான் மனரமயமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். ஒரு அல்லையா சொல்லலாமா? நல்லா கவனிங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது உங்கள் பணம் உங்கள் சந்தோஷத்தை தீர்மானம் செய்வதில்லை. உங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தீர்மானம் செய்வதில்லை. கர்த்தருக்குள்ளே இல்லாதவங்களுக்கு பணம் போயிடுச்சுன்னா சந்தோஷம் போயிடும், பணம் வந்துச்சுன்னா சந்தோஷம் வந்துடும். அதுதான் யோபின் மனைவி. ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிற யோபுக்கு பணம் போனாலும் சந்தோஷம், பணம் வந்தாலும் சந்தோஷம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய சந்தோஷம் குறைபடவில்லை, அவனுடைய ஆராதனை குறைவுபடவில்லை, அவனுடைய உத்தமம் குறைவுபடவில்லை, அவனுடைய பக்தி குறையப்படவில்லை. அவன் இரட்சணியத்தின் சந்தோஷத்திலே அவன் களி கூறுகிற ஒரு அற்புதமான ஒரு மனிதனாக அவன் மாறினான். அல்லேலூயா. ஆகவே அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7 ஆசீர்வாதங்களும் நாம் தேவனுக்குள்ளே இருக்கும்போது வருகிறது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பிலிருந்து ஒரு மனிதன் எப்பொழுது பாவம் செய்ய பிசாசு அவனை ஏவுகிறான். போத்திபார் மனைவி அவனோடு பேசுகிறாள், வீட்டில் போய் தியானிங்க. அவன் சொல்கிறான், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. நான் நினச்சா என்ன வேணால் செய்யலாம், ஆனால் செய்ய மாட்டேன். அவன் தான் தேவனுக்கு பயந்த மனுஷன். நீங்கள் நினச்சா என்ன வேணால் செய்யலாங்கிற ஒரு அதிகாரத்திலேயோ உயர்விலேயோ பதவியிலேயோ இருக்கும்போது அங்கே பரிசுத்தமாய் வாழ்கிறங்க பாருங்கள், அதுக்குத்தான் தேவன் பலன் தருவார். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் உங்களை சுற்றிலும் 10 பேர் ஏதாவது ஒன்று பண்ணால் கூட ஒரு அரை உலகம். அப்போ நீங்கள் பக்தியாக வாழ்கிறது பெரிய விஷயமே இல்லை. உங்களிலும் பெரியவன் யாரும் இல்லாமல் நீங்கள் என்ன வேணால் செய்யலாங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற நேரத்தில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறீங்க பாருங்கள், அதுதாங்க பரிசுத்தம், தெய்வ பயம். இரண்டாவது, ஒரு நாள் சமயம் வாய்த்தது, வீட்டு மனிதரில் ஒருவரும் இல்லை. அப்படின்னா யாருமே இல்லாத ஒரு சந்தர்ப்பம், பாவம் செய்வதற்கு உகந்ததான சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். அது ஆக்சுவலாக பிசாசு உங்களை சோதிக்கிறதுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் அல்ல, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக கொடுத்த ஒரு வாய்ப்பு. தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக கொடுத்த வாய்ப்பு என்ன? யாருமே பார்க்கலங்கிற சந்தர்ப்பத்தில், பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு மத்தியில் பாவம் செய்யாமல் இருந்தால் தான் அது பிசாசு கொடுக்குற நேரம் அல்ல, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் கொடுக்குற ஒரு நேரம். அங்கே பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேனா நீ வாடாகாமல் நீ தலையாக இருப்பாய், கீழாகாமல் மேலாவாய். மூணாவது, அடிக்கடி ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, உன்னை மறக்கவே முடியல, நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன், உன்னை போல ஒரு அழகியை நான் காணலை, ஐயோ நீ பேரழகி, கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணுற. அடிக்கடி பேசியும் இந்த பாம்பு ஏவாள்கிட்ட பேசணுன்னு மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி விழுந்துடக்கூடாது. அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் தந்து, நீ அழகி பேரழகின்னு உன்னை அப்படியே வர்ணித்து காதல் பண்ணணும் அல்லது பாவம் செய்யணும்னு கூப்பிடுற நபர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பாரு, அது நீ ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியமும் இருந்தது.
அடுத்தது 4வது, அவள் வஸ்திரத்தை பிடித்து கொண்டு, அவள் அதிகாரம் உள்ளவள், எஜமானி, இவனோ அடிமை, அவள் சொன்னால் அவன் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்திலே சட்ட ரீதியாக இருப்பவன். ஆனால் தேவனுக்கு விரோதமான காரியத்தை அவள் சொல்கிறாள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 7 மடங்கு சூடானாலும் ராஜாவின் கட்டளையானாலும் என் தேவனை தவிர வேறு யாரையும் பணிய மாட்டேன் என்பது போல, இந்த யோசேப்பு நீ எஜமானியாக இருந்தாலும், என் சட்டையவே பிடிச்சி நிர்பந்தப்படுத்தினாலும், நீ சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் தேவனுடைய விருப்பத்துக்கு எதிராக நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சட்டையும் விட்டு விட்டு ஓடினான். அவனுக்கு தெரியும் அவள் அதை வைத்து கொண்டு என்ன செய்வாள், அடுத்தது தான் கொலை செய்யப்படுவோம், சித்திரவதை செய்யப்படலாம், ஜெயிலில் தள்ளப்படலாம் என்று ஒரு மிகப்பெரிய ஆபத்தான த்ரெட்டனிங், அவன் எதிர்காலமே கேள்விக்குறியாகும் என்று அவன் தெரிந்திருந்தும் அந்த இடத்துல போத்திபார் மனைவிக்கு கீழ்ப்படியாம தேவனுக்கு கீழ்ப்படிந்தான் பாருங்க. அதனால தான் அவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். அதுதான் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நேரம். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எப்படி இந்த கேள்வியோடு என் வார்த்தைகளை முடிக்கிறேன். தேவனோடு கூட இனிமேல் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களை விட்டு போக மாட்டார். நீங்கள் அவரை விட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக அவருடைய கரத்தை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அப்போ கர்த்தருக்குள்ளே இருந்தால்தான் இதனால் வரும். முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். கிருபைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் நம்மை உணர்த்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார். ஒப்பு கொடுங்க என் அன்பானவர்களே. நான் எல்லாரிடத்திலும் தைரியமாக சொல்கிற வார்த்தை, என் சபையில் இருக்கிற ஒரு வாலிபன் கெட்டு போக மாட்டான். என் சபையில் இருக்கிற ஒரு வாலிபு புள்ள கூட கெட்டு போகாது. ஒரு சகோதரன் சகோதரி, ஒரு குடும்பம் கூட கெட்டு போகாது. உத்தரவாதம் இருக்கிறது என்னிடத்தில். நான் சத்தியத்தை கரெக்டாக கர்த்தர் சொல்கிறத நான் சொல்லியிருக்கேன். சத்தியம் அவர்களை காத்துக்கொள்ளும். அந்த நம்பிக்கை தான் என்னை இன்னும் சந்தோஷமாக வைத்திருக்கிறது. இன்றைக்கும் இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, பயபக்தியோடு கூட தேவனுக்கு பயந்தவர்களாக கர்த்தருக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்க, பலனாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. பரிசுத்தமான பிதாவே, உம்முடைய பொற்பாதங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வல்லைமுள்ள கரத்தில் எங்களை அர்ப்பணம் செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் விதைகளாக இருந்து 100 மடங்காயின் பலனை தரட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகட்டும். எவ்வளோ நாட்களில் அங்கங்கே ஏற்பட்ட குறைவுகள், பலவீனங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், வீழ்ச்சிகள், பலவிதமான துர்சாட்சிகள் எழும்பியிருந்தாலும் இனி வரும் நாட்களிலே கர்த்தாவே, ஒரு வாலிப மகளும் ஒரு வாலிப மகனும் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி கூட ஒரு மணியும் கீழே விழுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய வார்த்தையின்படி ஒன்றும் ஒரு குலமும் பின் வைக்கப்படாமல் எல்லாம் ஆண்டவரே எகிப்தை விட்டு கடந்து போனது போல ஆண்டவரே எல்லாரும் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்து உமக்குள்ளே வாழத்தக்கதான கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். நீர் வரப்போகிறீர். எங்கள் சபையில் ஒரு விசுவாசியும் கைவிடப்படக்கூடாது. ஒரு குடும்ப உறுப்பினரும் கைவிடப்படக்கூடாது. முழு குடும்பமாய் ஆண்டவரே உம்முடைய மாசற்ற வரைக்கும் நாங்கள் ஆயத்தப்பட்டு பரலோக ராஜ்யம் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய பொற்பாதங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றி உம்முடைய ஆழ்ந்த சத்தியத்தில் நடத்தி உம்முடைய கிருபையில் நிலை கொண்டு வருகைக்கு ஆயத்தப்பட பயபக்தியோடு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கோணலும் மாறுபாடுமான இந்த உலகத்திலே உலகத்தின் அசுத்தங்களுக்கும் பாவங்களுக்கும் மாம்ச இச்சைகளுக்கும் உலக ஆடம்பரங்களுக்கும் லௌகியங்களுக்கும் ஒப்பு கொடுக்காமல் பாதுகாக்கப்பட விழிப்போடு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நம்முடைய சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் கிருபை தாங்க. வருங்கால சந்ததிகள் தேவ பக்தியை விட்டும் தெய்வ பயத்தை விட்டும் விலகி கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் பிள்ளைகளை உம்முடைய பக்தியிலே நிலைநிறுத்தவும் உமக்கு பரிசுத்தமாய் வாழ உம்முடைய கிருபையில் இருக்கவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும்.
இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் அன்புங்கள் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம் சந்தோஷம் அதன் அனைவரோடும் ஒழுங்குக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் மீண்டும் மீண்டும் கர்த்தர் திரும்ப வரும் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மாலை கிட்டார் கிளாஸ்